வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருப்பதில டெய்லி இஷ்யூ பண்ற சர்வதர்ஷனம் டோக்கன் வந்து இப்போ ஒரு 4-5 நாளா பார்த்தோம்னா, டெய்லி காலையில 4 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போயிட்டே வருது. கிரவுட் அதிகமா இருக்கு. திருப்பதில சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகணும் நினைக்கிற பக்தர்கள் மேக்சிமம் மிட் நைட்டே திருப்பதில இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மிட் நைட்டே திருப்பதில இருந்துட்டோம்னா கன்ஃபார்மாக டிக்கெட் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வீக் டேஸு வீக்கெண்டு ரெண்டுமே பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. இப்போ ஒரு வாரமாக க்ரௌட் இருக்குது. ஸோ மிட் நைட்டாக திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லி டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 8ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்தே க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதாவது ஜென்ரலாக வருஷம் பார்த்தோம்னா அவங்க அனௌன்ஸ் பண்ண டேட்டுக்கு முன்னால, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறோன்னு சொன்னாங்கல்ல, ஜனவரி 8ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்தே க்ரௌட்ன்றது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜனவரி 10, 11, 12 இந்த 3 டேட்டில் போகணும்னு நினைக்கிறவங்க மேக்சிமம் ஜனவரி 8ஆம் தேதி மிட் நைட்டே கூட திருப்பதி வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் அப்டேட்டாக கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க. அதில் நான் ஸ்டேட்டஸ்ன்றது இன்ஸ்டண்ட்டாக கண்டிப்பாக நான் வந்து இந்த வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்டெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 10ஆம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு திருமலை ஸ்ரீவாரி 4 மாட வீதியில் ஸ்வர்ண ரதோத்சவம் பிரம்மாண்டமாக நடக்கும். அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸ்வர்ண ரதோத்சவம். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. ஜனவரி 11ஆம் தேதி வந்து வைகுண்ட துவாதசி. அன்னைக்கு ஸ்ரீவாரி புஷ்கரணி தீர்த்த முக்கோட்டி சக்கரஸ்நானம் நடக்கும் அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ சர்வதர்ஷனத்துக்கு டோக்கன் வாங்கணும் நினைக்கிற பக்தர்கள் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம்னா சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது வாங்கலாம். அதே போல் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஸ்பெஷலாக எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்கங்க. அந்த டோக்கன் அங்கே வாங்கிக்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது 1200ஆவது படியில் மஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணாதான் நம்மளை தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஸ்பெஷலாக எந்த டோக்கனும் கிடையாது. திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல டோக்கனை, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல எங்கேயாவது நீங்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்கள் அலிப்பிரியோ ஸ்ரீவாரிமெட்டோ பை நடந்தனா போகலாம், பை பஸ்ஸன்னா போகலாம். அது உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? ஆனால் டிடிடி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு கூட டோக்கன் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्तिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्.